ஒரு எண்டில் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து ஒரு மாஸ் என்ன ஆகுது அப்படின்னா, இங்கேருந்து ஒரு மாஸ் வந்து இதில் அடித்து இதில் ஒட்டிக்குது. அப்போது இந்த ராட் வந்து அபவுட் டு ஆசிலேட் லைக் திஸ், அதாவது ஃப்ரீ டு ஆசிலேட் இன் திஸ்னா, இது இதில் அடித்து ஒட்டினோடனே இம்மீடியட்டாக இதோட ஆங்குலர் வெலாசிட்டி என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கு கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இனிஷியலாக இந்த மாஸ் இந்த டைரெக்ஷனில் வருது அப்படின்னா, இந்த மாஸோட வெலாசிட்டி v அப்படின்னா மொமெண்டம் mv. அபவுட் திஸ் பாயிண்ட் இதோட இனிஷியல் ஆங்குலர் மொமெண்டம் பார்த்தோன்னா இந்த பாயிண்ட்டுக்கும் இப்போ இந்த டைரக்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எல். இப்போ டோட்டல் இனிஷியல் ஆங்குலர் மொமெண்டம் இஸ் டோட்டல் ஃபைனல் ஆங்குலர் மொமெண்டம். இனிஷியல் ஆங்குலர் மொமெண்டம் என்னன்னா mv இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் விச் இஸ் த லெங்த் ஆஃப் த ராட். அப்போ மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி இன்ட்டு லெங்த் போட்டால் போதும். ஆனால் இதில் அடித்தோன்னே இதில் ஒட்டிட்டு இது ரொட்டேட் ஆக போகுது இப்படி. அப்போ என்னன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ராட் ப்ளஸ் திஸ் மாஸ் சிஸ்டம். இப்போது இந்த ராடோட இந்த மாஸ் வந்து ஒட்டியிருக்கு, இந்த இடத்துட்டு எப்படி ஒட்டியிருக்கு அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, about this point இந்த ராடுக்கு ஒரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அப்புறம் இந்த மாஸ்க்கு ஒரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இந்த ராடோட லெங்த் எல், இந்த எண்டை பிடிச்சி ஒரு எண்டை பிடிச்சிட்டு இந்த ராடு ரொட்டேட் ஆக போகுது அப்படின்றதுனால நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, moment of inertia of the rod வந்து ml square by 3, mass of the rod L square by 3. இந்த mass of the rod capital M போட்டுக்கிட்டேன். ப்ளஸ் இந்த மாஸ் வந்து இந்த எண்ட்லேருந்து L டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து mr ஸ்கொயர். ஸோ m into L ஸ்கொயர். ஸோ இனிஷியல் ஆங்குலர் மொமெண்டம் இஸ் ஃபைனல் ஆங்குலர் மொமெண்டம் into I into omega. This final angular momentum is rotational I omega. இது வந்து R cross B, ஏன்னா லீனியர் மோஷனில் இருக்காங்க. இப்போ இதோட வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்ம வேல்யூ கொடுத்தா போதும். ஸோ இது வந்து பார்ட்டிகளுக்கு 0.1, velocity வந்து 80 meter per second, and length of the rod வந்து 1 meter equal to mass of the rod வந்து 0.9 1 square by 3 plus 0.1 into 1 square into omega. So இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா 8 is equal to 0.9 by 3 plus 0.1 into omega. So 0.9 plus 0.3 divided by 3 into omega equal to 8. So 24 divided by 1.2 வரும். 24 divided by 1.2 equal to omega. That is 20 times it will cut. So the immediate angular velocity is 20 radian per second.